பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2வது வசனம். ஜெனசிஸ் சாப்டர் 12 verse 2. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். You will be a blessing. ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவருடைய செல்ல பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுடைய தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று. நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக ஆசீர்வாதங்களை நீங்க பார்ப்பீங்கன்னு சொல்லி இயேசு உங்களை பார்த்து வாக்கு பண்ணுகிறார். அவர் நீங்க படிக்கின்ற இடங்கள்ல அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க வேலை பார்க்கிற இடங்கள்ல உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று. காரணம், அவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைங்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில சம்பாதித்த எல்லா சொத்துக்களையும் அவர்களுடைய பெயர்ல எழுதி வைத்துதான் அவங்களுடைய காலங்கள் முடிகின்ற பொழுது எழுதி வைத்து விட்டு தான் அவங்க போறாங்க. ஆனா நம்மளுடைய பரம தகப்பன் இயேசு கிறிஸ்து, அவர் நமக்கு எல்லா செல்வங்களையும் கொடுத்து, எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் கொடுத்து, உங்களை ஆசீர்வாதமாக வழி நடத்துகிற தேவனாக உங்களோட கூட இருக்கிறார். உங்களுக்கு எந்த ஒரு குறைவுமே இருக்காது. அநேக காரியங்களை குறித்து நீங்க யோசிச்சு கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க, அப்படிதானே? ஐயோ, இந்த காரியத்துல குறைவுபட்டு போயிருக்கிறோமே, ஐயோ இந்த ஆசீர்வாதம் எங்க வாழ்க்கையில இல்லையே, ஐயோ இந்த ஆசீர்வாதம் எங்களுடைய குடும்பத்துல இல்லையேன்னு சொல்லி நீங்க வருத்தப்பட்டு இருக்கிறீங்க. உங்களை நேசிக்கிற இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், எல்லா ஆசீர்வாதங்களையும் உனக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அதனால உங்களுடைய தகப்பன் ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். நீங்க ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக நீங்க இருக்க போறீங்க. அவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா, பிள்ளைங்களை நீங்க நேசிக்கிறீங்க. தகப்பனே, ஆண்டவரே, ஏசப்பா, பிள்ளைங்க மேல நீங்க அன்பு கூறுறீங்க. ஆண்டவரே, பிள்ளைங்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, பிள்ளைங்க அநேக காரியங்களை இந்த நாள்ல எதிர்பார்த்து ஜெபிக்கிறாங்க. நீங்க தகப்பனே ஏசப்பா, எல்லா ஜெபங்களுக்கும் நீங்க பதில் கொடுக்கிற தேவன். நீங்க பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே தேவைகளை சந்திங்க, ஆசீர்வதிங்க. பிள்ளைங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்க பெற்றுக்கொண்டு எல்லா காரியங்களையும் நீங்க சிறந்து இருப்பீங்க. அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Have a blessed day.